Recording in progress. அடுத்த வந்து எத்தனாம் ஆண்டு நான் வந்து அது 2024 ஆண்டு வந்து எத்தனாம் கேள்வி 2024 ஆண்டு வந்து 20வது கேள்வி 2024 ஆண்டு வந்து 20வது கேள்வி 2024 வந்து 20வது எம்சிக்கு வந்து பார்ப்போம் 20வது எம்சிக்கு 20வது எம்சிக்கு என்ன சொல்லுதாண்டா வந்து பின்வரும் வெப்ப உளுரை வரிப்படத்தை கருதுக பின்வரும் வெப்ப உளுரை வரிப்படத்தை வந்து கருதத்தான் அதுல வந்து தரம் வந்திருக்கு ஒன்று கல்சியம் 2+ கேஸ் பிளஸ் 2 Cl- கேஸ் அது வந்து CaCl2 சொல்லிட்டு வருதான் அது சாலக சக்தி பெருமானம் வந்திருக்கான் -2258 கிலோஜூல் மூல் -1 அது பிறகு வந்து இந்த கல்சியம் குளோரைட் சொல்லிட்டு நீரேற்றல் வெப்ப உளுரை தந்திருக்காங்க வந்து -120 கிலோஜூல் மூல் -1 அப்படி நீரேற்றி வார நேரம் கல்சியம் 2+ எக்வஸ் பிளஸ் 2 Cl- எக்வஸா வந்து மாறுது தந்து போட்டு கல்சியம் 2+ கேஸின் வந்து நீரேற்றல் வெப்ப உளுரை மாற்றம் -1650 கிலோஜூல் மூல் -1 ஆகும் Cl- கேஸின் நீரேற்றல் வெப்ப உளுரை மாற்றம் கிலோஜூல் மூல் -1 கேட்டிருக்கான் அவன் வந்து இதுல வந்து வெப்ப உளுரை வரிப்பாடத்தை வச்சு நமக்கு இதுக்கு விடைக்கு வந்து பேத்திடலாம் எப்படின்னா வந்து தந்திருக்க வெப்ப உளுரை வரிப்பாடம் என்னத்தை கல்சியம் 2+ கேஸ் பிளஸ் 2 Cl- கேஸ் இவர்ல இருந்து தார் வரப்போகுதாம் CaCl2 சொல்லிட்டு வந்து வரப்போகுது நம்ம சால சக்தி நிகழ்ந்திருக்கான் நான் டெல்டா ஹெச்னு போடியன் டெல்டா H1 சமநித்தியம் -2258 கிலோஜூல் மூல் -1 கிலோஜூல் மூல் -1 அடுத்து வந்து பாத்தீங்களா இருந்தா அடுத்தது இதுல இருந்து இந்த CaCl2 சொல்லிட்டு வந்து நீரேற்றல் வெப்ப உளுரை மாற்றம் தந்திருக்கான் அதுல வார நேரம் ஏத்தினமா இருந்தா CaCl2 நீரேற்றல் வந்து கல்சியம் 2+ எக்வஸ் ஆகவும் 2 Cl- எக்வஸ் ஆகவும் போக போகுது ஏன்னா நீரேற்றல் வெப்ப உளுரை மாற்றம் டெல்டா H2ன்னு போட்டு அதனால் -120 கிலோ ஜூல் மூல் -1 போடிய இந்த வெப்ப உளுரை வரிப்பாடத்திலே வந்து பாத்தீங்களா இருந்தா அவன் அடுத்த தடவை வந்திருக்கான் கல்சியம் 2+ கேஸின் நீரேற்றல் வெப்ப உளுரை மாற்றம் தந்திருக்கான் அது -1650 கிலோ ஜூல் மூல் -1 அப்ப இந்த நீரேற்றல் வெப்ப உளுரை மாற்றம் நீங்க படிச்சிருப்பீங்க நியம நீரேற்றல் வெப்ப உளுரை மாற்றம் படிச்சிருப்பீங்க அது என்ன சொல்லுதுண்டா வந்து என்ன சொல்லுவாரு நியம நீரேற்றல் வெப்ப உளுரை மாற்றம்டா வந்து ஒரு மூல் வாயுநிலை அயனுக்கு அதாவது ஒரு மூல் வாயுநிலை அயன் நியம நிபந்தனைகள்ல ஒரு மூல் வாயுநிலை அயன் அது அன்னாயன இருக்கையிலும் கற்றாயன இருக்கையிலும் அயனுக்கு ஒரு மூல் நீரை சேர்த்து கரைசல் நிலையில் உள்ள எனத்த அயனை வந்து உருவாக்குவதற்கு வழங்க வேண்டிய வெப்ப உளுரை மாற்றம் தான் நியம நீரேற்றல் வெப்ப உளுரை மாற்றம் அப்ப ஒரு மூலா இருக்கணும் அதனால வாயு நிலையில அந்த அயன் இருக்கணும் சரியானே அப்ப இந்த கல்சியம் 2+ கேஸ்ல நீரேற்றல் வந்து நம்ம அம்புக்குரிய வந்து மேலுக்கு போட மாட்டோம் மேலுக்கு போட என்னத்த எக்வஸ் கேஸா மாறுது நீரேற்றல் வந்து கேஸ் வந்து எக்வஸா மாறுது அப்ப நான் அம்புக்குரிய கீழ் நோக்கி போவேன் அப்படி போட்டேன்னா இருந்த என்னோட போது இதான் கல்சியம் 2+ கேஸ்ல நீரேற்றல் வெப்ப உளுரை அம்புக்குரியா இருக்கு அப்ப இதுல பெருமானம் வந்திருக்கான் -1650 கிலோ ஜூல் மூல் மைனஸ் தந்திருக்கான் அடுத்தது வந்து நாம கண்டுபிடிச்சோம் Cl- அதாவது ஒரு மூல் Cl- கேஸிட வந்து நீரேற்றல் வெப்ப உளுரை ஒரு மூல் Cl- கேஸிட நீரேற்றல் வெப்ப உளுரை கண்டுபிடிச்ச வேண்டி வரும் அப்ப அதையும் அம்புக்குறி கீழ் நோக்கி தான் வரப்போகுது அதுல அம்புக்குறி கீழ் நோக்கி வரப்போகுது அவன் கேட்டிருக்கிறது வந்து ஒரு மூலுக்காக அவன் கேட்டிருக்கிறது வந்து ஒரு மூலுக்கு வந்து கேட்டு வச்சிருக்கான் அப்ப நான் இங்க எடுக்க போறேன் டெல்டா H3 எடுப்போம் டெல்டா H3 எடுப்போம் இது வந்து ஒரு மூல்ட வந்து ஒரு மூல் Cl- வந்து நீரேற்றல் வெப்ப உளுரை ஆனா இங்க தந்திருக்கேன் ரெண்டு மூல் Cl- 2 மூல் Cl- எக்வஸா போறதால அப்ப நான் இதை வந்து 2ஆல பெருக்க வேண்டி வரும் 2ஆல பெருக்க வேண்டி வரும் சரியானே 2ஆல வந்து பெருக்க வேண்டி வரும்
இப்ப நான் எசுவின் விதியை வந்து அடுத்து பயன்படுத்த போறேன். இப்ப நான் எசுவின் விதியை பயன்படுத்த போறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த எசுவின் விதியை வந்து பயன்படுத்துறதுல வந்து சரியான சிக்கல் கிடைக்கு. இந்த மைனஸ் பிளஸ் போடுவது எப்படின்னு, மைனஸ் பிளஸ் போடுவது எப்படின்னு சிக்கல் இருக்கு. அது பெரிய ஒரு கஷ்டமான வேலை ஒன்றுமே இல்லை. நீங்க என்ன செய்யுங்கன்னா வந்து ஒரு ரவுண்டை வந்து கீறிக்கங்க. இந்த பாக்ஸுக்குள்ளால வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு இடத்துல ரவுண்டை கீறுங்க. இந்த ரவுண்டை கீறிட்டு வந்து நீங்க வந்து வலஞ்சுழியா சரி இல்லாட்டி இடஞ்சுழியா சரி ஒரு அம்புக்குறிகளை போட்டுக்கோங்க. எனக்கு லேசி வலஞ்சுழியா போடுறது, உங்களுக்கு இடஞ்சுழி லேசினா நீங்க இடஞ்சுழியா போட்டுக்கோங்க. நீங்க வலஞ்சுழியா அம்புக்குறிய போடுங்க. சரியானே? இப்ப நீங்க அம்புக்குறிய போட்ட பிறகு இந்த வட்டத்துல போற அம்புக்குறியிட திசையில இருக்கிற அம்புக்குறியெல்லாம் இந்த வெப்ப உலரை வரிப்படத்துல பிளஸ், இந்த அம்புக்குறிக்கு எதிரான அம்புக்குறி திசையில் இருக்கிறது மைனஸ் நீங்க போட வேண்டி வரும். அப்ப நான் போடு காரணம் எப்படின்னா, அம்புக்குறி இப்ப இங்கெல்லாம் போகுது. அப்ப நீங்க கையை கொண்டு போற நேரம் இந்த இது வந்து எங்க உங்களோட அம்புக்குறி போற திசையிலான் இவரும் போறாரு. இவரும் அரை திசையிலாம் போறாரு. சரியானே? அதே திசையில போறாரு. அதே நேரம் இவரும் வந்து அதே திசையெல்லாம் போறாரு. விளைஞ்சா அவரும் அதே திசையெல்லாம் போக போகுது. சரியா? ரெண்டும் அதே திசையில போகுது. இந்த அங்கால வந்து பாத்தீங்களா இருந்தா இவர் கீழுக்கு போறாரு. இப்படி கையை கொண்டு வர நேரம் இங்கால வந்து இவர் கீழுக்கு போறாரு. அப்ப இது தரையே போடுறேன். இதே நேரம் இந்த அமுக்குரியும் கீழுக்கு போடு. அப்ப இதையும் தர. சரியானே? அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா வந்து வலஞ்சுழி அம்புக்குறி எல்லாம் இடஞ்சுழி அம்புக்குறிக்கு சமப்படுத்த போறேன். வலஞ்சுழி அம்புக்குறி எல்லாம் இடஞ்சுழி அம்புக்குறிக்கு நான் சமப்படுத்தி விட போறேன். எப்படி சமப்படுத்தினா வந்து இப்ப வலஞ்சுழி அம்புக்குறி நான் ரைட் போட்டது, இடஞ்சுழி அம்புக்குறி வந்து நான் தர போட்டது. விளைஞ்சாது. வலஞ்சுழி அம்புக்குறி எல்லாம் நான் ரைட் போட்டது, இடஞ்சுழி அம்புக்குறி ரெண்டுமே வந்து நான் தர போட்டது. சரியானே? நான் வலஞ்சுழி அம்புக்குறி எல்லாம் இடஞ்சுழி அம்புக்குறிக்கு சமப்படுத்த போறேன். நீங்க பிசிக்ஸ்ல வந்து விசை தீர்வை எடுக்க மாறிட்டான். சரியானே? அப்ப சமப்படுத்தினா இந்த இடஞ்சுழியில் இருக்கிறது வந்து -1650 kJ/-1. சரியான அதோட கூட்ட போற நேரத்தின வந்து 2 தர டெல்டா H3. நான் டெல்டா H3 தான் காண வேண்டியது. இதை நான் எதுக்கு சமப்படுத்த போறேன்டா, -2258 பிளஸ் -120க்கு வந்து சமப்படுத்த போறேன். -120 kJ/-1க்கு சமப்படுத்த போறேன். இப்போ -1650 பிளஸ் 2 இன்ட்டு டெல்டா H3 இது சமனா இருக்க போகுது. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இது மாறும். இப்போ -2258 -120 கூட்ட போறேன். -120 கூட்டினேன்டா என்ன வரப்போகுது, -8 5 2 7 2 3 3 அடுத்தது 2 வரப்போகுது 2378 வரப்போகுது. 2378 kJ/-1 வரப்போகுது. அப்ப 2 டெல்டா H3 அப்படியே இருக்க இது வந்து இங்கால போய் என்ன செய்யும், பிளஸ்ஸா மாறுவார். -2378 பிளஸ் 1650. இதை கழிச்சமா இருந்து என்ன வரப்போகுது விட, கழிச்சமா இருந்து என்ன வரப்போகுது விட என்ன வரும் கழிச்சு பார்த்தோம்டா, கழிச்சம் வரப்போகுது மைனஸ் எத்தனை வரப்போகுது 728 வரப்போகுது. -728 வரப்போகுது. இது வந்து நாம கண்டு வச்சிருக்கிறது 2 மூல் Cl- அவன் கேட்டிருக்கிறது 1 மூல் Cl- கேட்டுக்கான். 1 மூல்ன்றதுக்காக வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த -728 வந்து 1 மூல் காண வேண்டி இருக்கிறதால நாம 2ஆல பிரிப்போம். 2ஆல பிரிச்சோம்டா 1 மூல் Cl- வந்து நீரேற்றல் வெப்பொழுரை வரப்போகுது -300 எத்தனை வரப்போகுது, -364 kJ/-1 வரும். -364 kJ/-1 வரப்போகுது. அப்பத்தி ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர். சரியானே? இதான் நான் கேட்ட கேள்வி.
சரியா? இப்ப 2024 ஆண்டுல வந்து 17வது எம்சிக்கு 2024 ஆண்டு வந்து 17வது எம்சிக்கு வந்து எடுங்க. 2024 வந்து 17வது எம்சிக்கு. இதை நோட் பண்ணாதாக்கள் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாயிரத்தி 24 ஆண்டு 17வது எம்சிக்கு. 2024 17வது எம்சிக்கு. 2024 ஆண்டு வந்து 17வது எம்சிக்கு என்ன சொல்றாண்ட வந்து பின்வரும் தாக்கங்களை கருதுகன்னு சொல்லிட்டு 2 தாக்கம் தண்டுத்து அந்த தாக்கங்களுக்கான வெப்ப உளுரை வித்தியாசங்கள் தந்திருக்கா. தண்டு போட்டு நீரின் ஆவியாக்கலின் வெப்ப உளுரை மாற்றம் கிலோஜூல் மூழ்மையில தான் தந்திருக்கா. நீரின் வந்து ஆவியாக்கல்ற வெப்ப உளுரை மாற்றம் தந்த 2 தாக்கத்தை நாம எழுதிக்குவோம். மூலா தாக்கம் வந்து H2 கேஸ் பிளஸ் half O2 கேஸ் அவங்களோட விளைவிட வரப்போது வந்து 1 மூல் H2O கேஸ் வருதுதான். 1 மூல் H2O கேஸ் வருது. இந்த தாக்கத்துக்கான வெப்ப உளுரை மாற்றம் தந்திருக்காங்க வந்து டெல்டா H1 தந்திருக்காங்க -241.8 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. சரியானே? அடுத்து 2வது தாக்கம் என்ன தந்திருக்காண்ட வந்து H2 கேஸ் பிளஸ் half O2 கேஸ் அவங்களை விளைவிட பக்கம் வரப்போகுது H2O லிக்விட் வரப்போகுது. இந்த தாக்கத்துக்கான வெப்ப உளுரை மாற்றம் தந்திருக்காங்க வந்து அது டெல்டா H2 நிறுத்தினா அது தந்திருக்காரு -285.8 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. 8 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. இவன் கேட்ட கேள்வி நீரை வந்து ஆவியாக்கல்ற வெப்ப உளுரை வித்தியாசம். நீரை வந்து ஆவியாக்கலின் வெப்ப உளுரை வித்தியாசம் கேட்டிருக்கான். அப்ப நீர் ஆவியாக்கல் வெப்ப உளுரை வித்தியாசத்துக்கான சமன்பாடு நீங்க எழுதினீங்கள இருந்தா நீரின் ஆவியாதல் வந்து ஆவியாக்கல் நிலை மாற்றத்துக்கான நிலை மாற்றம் உங்களுக்கு தெரியும். ஆவியாதல்டா வந்து ஏதாச்சும் ஒரு திரவம் கேஸா வந்து மாறுது. ஏதாச்சும் ஒரு திரவம் வாயு நிலைக்கு மாறுவதான் இந்த ஆவியாக்கல்னு சொல்லுவோம். அப்ப கேட்டது என்னத்தன வந்து H2O லிக்விடில இருந்து நம்ம H2O கேஸை பெருவ இந்த தாக்கத்துக்கான வெப்ப உளுரை மாற்றம் கேட்கான். இந்த தாக்கத்துக்கான வெப்ப உளுரை மாற்றத்தை வந்து கேட்கான். அப்ப நம்ம இதுக்கு வந்து என்ன செய்யணும் வந்து ஒன்று அச்சர கணித முறையை பயன்படுத்தி செய்ய மேலும். அடுத்தது வந்து பாத்தீங்களா இருந்தா நம்ம ரசாயன சக்கரம் கீரி என்ன இதை நம்ம கண்டுபிடிச்சே மேலும். நான் ரசாயன சக்கரம் கீரி கண்டுபிடிச்சதை வந்து நீங்க யூஸ் பண்ண பாரு. சரியானே? எப்படின்னா வந்து இப்ப H2O லிக்விட்ல இருந்து H2O கேஸ் வர தாக்கத்துக்கு தான் நமக்கு டெல்டா H தேவைப்படுது. சரியானே? அப்ப நம்ம தந்திருக்க 2 தாக்கத்தையும் வச்சு நம்ம எப்படி இதை உருவாக்க போறோம்னு பார்ப்போம். இப்ப H2O லிக்விட் H2O கேஸ். இப்ப H2O கேஸ் எடுப்போம். இங்க பாத்தீங்கன்னா இருந்தா நமக்கு 2 தாக்கத்திலையும் தாக்கிகளாக வந்திருக்க இனத்தை H2O கேஸும் O2 கேஸும் தாக்கியில இருக்கு. நான் அப்ப அதை போடியேன். H2 கேஸும் O2 கேஸும் தான் 2 தாக்கத்துக்குமான தாக்கி. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா இப்ப நான் H2 கேஸ் O2 கேஸ் தாக்கம் புரிஞ்சு இந்த H2O கேஸ் வார மாதிரி அமுக்குரிய போடியேன். சரி, எனக்கு தந்திருக்க தரவின் படி இதை நான் சமப்படுத்தினா half O2 போட வேண்டி வரும். சரியானே? திருப்ப இந்த H2 கேஸும் half O2 கேஸும் தாக்கம் புரிஞ்சு இந்த H2O லிக்விட் வாரது. இது ஒரு தரவு. இந்த 2 தரவுக்குமான டெல்டா H பேர் வந்து தந்திருக்கான். இதனத்தை டெல்டா H1 இது வந்து -241.8 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. இவர் வந்து -285.8 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. மூல் மைனஸ் 1. இப்ப நாம ரசாயன சக்கரம் வெப்ப ரசாயன சக்கரம் கீழே முடிஞ்சு அடுத்த தினத்தை வந்து எஸ்வின் விதி அடுத்த தினத்தை எஸ்வின் விதியை பாய்ச்சி காணுவோம். இந்த எஸ்வின் விதிப்படி நம்ம என்ன செய்ய போறோம்னா வலஞ்சுழி அம்புக்குறி எல்லாம் இடஞ்சுழி அம்புக்குறிக்கு சமப்படுத்துவோம். எஸ்வின் விதிப்படி வலஞ்சுழி அம்புக்குறி எல்லாம் இடஞ்சுழி அம்புக்குறிக்கு சமப்படுத்துவோம். அவன் வட்ட முண்டு கீறி பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா விளங்கும். அம்புக்குரிய போட்டு வலஞ்சுழிய அம்புக்குரிய போடியன் போட்டுன இருந்தா
இவர் வந்து வட்டத்தின் திசையில அம்புக்குறி கிடக்கு வலஞ்சுழியில. ஆனா நான் வட்டம் போற திசைக்கு எதிர் திசையில் அம்புக்குறி போறாரு. அப்ப இவர் வந்து தரகோடியன் இடஞ்சுழி. அப்படியே போனீங்களா இருந்தா இவர் வந்து வட்டத்தின் திசையிலே வந்து போகுது. அப்ப இவர் வந்து வலஞ்சுழியே இருக்க போகுது. நான் இந்த ரைட் போட்ட அம்புக்குறி எல்லாம் தர போட்ட அம்புக்குறிக்கு சமப்படுத்தி விடுவோம். சரியானே? அப்படி சமப்படுத்தி விட்டேன்டா -241.8 கிலோ ஜூல் மூல் -1 எதுக்கு சமப்படுத்த போறேன்டா டெல்டா ஹெச் நான் காண வேண்டியது பிளஸ் -285.8 கிலோ ஜூல் மூல் -1 கிலோ ஜூல் மூல் -1. இப்போ டெல்டா ஹெச் அப்படியே இங்கால இருக்க என்ன செய்வேன் சுருக்கி விட பாருங்க. இது வந்து பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் டோட்டலாக வந்து மைனஸாக மாறும். இப்போ மைனஸ் இங்கால வரணும் ப்ளஸ்ஸாக மாறுவார். அப்போ -241.8ண்டா இங்கால வரணும் ப்ளஸ்ஸாக மாறுவார். +285.8. அப்போ சுருக்கி விட்டேன்னா என்ன வரப்போகுது விட எனக்கு ப்ளஸ்ஸில் வரப்போகுது விட சுருக்கி விட்டேன் என்ன வரப்போகுது 4 +44 கிலோ ஜூல் மூல் -1 +44 கிலோ ஜூல் மூல் -1. சரியானே? இதான் அவன் கேட்ட கேள்வி. இப்போ விட வந்து +44 கிலோ ஜூல் மூல் -1 எத்தனாவது விட 4வது ஆன்சர். எத்தனாவது வந்து 4வது ஆன்சர். 17வது MCQ 4வது ஆன்சர். அப்போ 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்து உங்களுக்கு 4 MCQ வந்து எனர்ஜெட்டிக் தலைப்புகளை போட்டு வச்சிருக்கான். சரியானே? இதெல்லாம் 2024ஆம் ஆண்டு வந்து கேள்வி. அடுத்து பார்ப்போம் 2023ஆம் ஆண்டு வந்தது. அடுத்து வந்து 2023ஆம் ஆண்டு வந்த கேள்வி கொஞ்சம் பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 2023ஆம் ஆண்டு எடுத்தீங்களா இருந்த பாஸ் பேப்பர்ல வந்து 2023ஆம் ஆண்டுல வந்து 2023 18வது MCQ 2023 18வது MCQ 2023ல 18வது MCQ 18வது MCQ 18வது MCQ என்ன சொல்லுவாண்டா HH ClCl HCl ஆகியவற்றின் பிணைப்பு சக்திகள் முறையே 430, 240, 430 கிலோ ஜூல் மூல் -1 ஆகுமா. தாக்கம் H2 கேஸ் பிளஸ் Cl2 கேஸ் விளைவுல வந்து 2 Cl கேஸ் இந்த சக்தி வரிப்படத்தை பின்வருவனவற்றில் எது வகை குறிக்கின்றதுன்னு கேட்கான். அப்ப உங்களுக்கு வந்து சக்தி வரிப்படம் 5 கந்திருக்கான். அதுல வந்து இந்த தாக்கத்துக்கான சரியான சக்தி வரிப்படத்தை வந்து இது குறிச்சின்னு கேட்டிருக்கான். இப்ப நம்ம முதலாவது சக்தி வரிப்படம் கண்டுபிடிச்ச முதல் நாம இது ஒரு அகவெப்ப தாக்கமா இல்லாட்டி புறவெப்ப தாக்கமானு கண்டுபிடிக்க வேண்டி வரும். அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமான்னு வந்து கண்டுபிடிக்க வேண்டி வரும். நம்ம அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமானு எதை வச்சு கண்டுபிடிப்போம்டா இந்த வெப்ப உலரை மாற்றத்தின் குறியீடை வச்சு கண்டுபிடிப்போம். இப்ப நீங்க காணுத இந்த டெல்டா ஹெச்சிட வந்து குறி பிளஸ்ஸா வந்துச்சுண்டா இவர் வந்து அகவெப்ப தாக்கம். இவர் வந்து அகவெப்ப தாக்கம். இந்த அகவெப்ப தாக்கத்துக்கு வந்து ஒரு விதமா வந்து அவர கிராஃப் வந்து வரப்போகுது. அந்த கிராஃப் எப்படி வரப்போகுதுன்னா வந்து இது சக்தி நம்ம சக்தியை வந்து கிலோ ஜூல் மூல் -1ல குறிப்போம். இது தாக்க ஆள்கூறு கட்டாயம் இந்த சக்தி வரிப்படம் வரைய தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் உதாரணமா வந்து இந்த தாக்கத்துக்கு எழுதப்படுறேன். எத்தனை A+B தாக்கம் புரிஞ்சு C வார இந்த தாக்கம் இது ஒரு அகவெப்ப தாக்கம். இந்த அகவெப்ப தாக்கத்துக்கான நான் என்னத்தனை வந்து சக்தி வரிப்படத்தை வந்து கீழே போறேன். இப்ப டெல்டா H வந்து பிளஸ்ல வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் டெல்டா H வெப்புலரை மாற்றம்கான சமன்பாடு என்னத்தனை வந்து என்ன காண போறோம் டெல்டா H விளைவு மைனஸ்
டெல்டா ஹெச் தாக்கி. இதானே சமன்பாடு. இந்த சமன்பாட்டுல உங்களுக்கு டெல்டா ஹெச்ட பெருமானம் பிளஸ் வருதாம்டா. என்ன ரீசன்? நாங்க விளைவுல இருந்து தாக்கியை தான் கழிச்ச போறோம். பிளஸ் வாரதா இருந்தா உங்களுக்கு இந்த சமன்பாட்டுல வந்து என்னத்த விளைவுட வந்து வெப்ப உலை மாற்றம் உயர்வா இருக்கணும். விளைவுட வெப்ப உலை மாற்றம் உயர்வா இருந்தா தான் உங்களுக்கு டெல்டா ஹெச் எனத்தை பிளஸ்ல வந்து கிடப்பாரு. அப்ப விளைவிட வந்து கூட இருக்கணும், தாக்கிட வந்து குறை இருக்கணும். அதான் நீங்க குறிச்சு காட்டப்பாரு. அப்ப விளைவுல இருந்துதான் தாக்கி வரப்போகுது. இல்ல தாக்கியில இருந்துதான் விளைவு வரப்போறாரு. தாக்கியில இருந்துதான் விளைவு உங்களுக்கு வரப்போகுது. இப்ப விளைவுறது வந்து கூட இருக்கணும்டா. இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்களா இருந்தா இது 0. இங்க மேலுக்கு போற நேரம் வந்து சக்தி வந்து கூட போகுது. அப்ப உங்களுக்கு மேல் துண்டுல வந்து எது இருப்பாரு? விளைவு இருப்பாரு. கீழே வந்து எது இருக்குன்னா தாக்கி இருக்க போகுது. அப்ப கீழே தாக்கி இருக்கிற மாதிரியும் மேல வந்து விளைவு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு கிராஃப் வரப்போகுது. அப்ப கீழே தாக்கி என்ன வரப்போகுது? A+B தான் தாக்கி, அதனால C வந்து விளைவு. இதுதான் அகவெப்ப தாக்கத்துக்கான சக்தி வரைபடம் இருக்க போகுது. உங்களோட வெப்ப உலுறை வித்தியாசம் வரப்போகுது இந்த இடவழி. இந்த இடவழி தான் உங்களோட வெப்ப உலுறை வித்தியாசமா இருப்பாரு. இந்த இடவழி தான் உங்களோட வெப்ப உலுறை வித்தியாசமா வந்து இருக்க போறாரு. அதே நேரத்துல வந்து இந்த துண்டை நீங்க செல்லுவீங்க வந்து இந்த உச்சி துண்டை நீங்க செல்லுவீங்க வந்து ஏவல் சக்தி, இல்லாட்டி ஏவல் சிக்கல்னு சொல்லுவீங்க. ஏவல் சிக்கல். இந்த துண்டை வந்து ஏவல் சிக்கல்னு சொல்ல போறீங்க. இதே கிராஃப்ல உங்களுக்கு எனத்த இந்த ஏவல் சக்தி வந்து குறிச்சு தாக்கலும். ஏவல் சக்தி வந்து குறிச்சு பார்க்கலும். இப்ப ஏவல் சக்தி உங்களுக்கு தேவையில்லை. நீங்க அதை வந்து 11வது பாடத்துல நீங்க வெளியே படிப்பீங்க. அதனால நீங்க குறிச்சு காட்டலாம். இது மட்டும் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போதும். இது வந்து அகவெப்ப தாக்கத்துக்கான சக்தி தாக்கக்கூறு வரைவு. அடுத்து புறவெப்ப தாக்கத்துக்கு நீங்க போன மாதிரி இருந்தா புறவெப்ப தாக்கத்துக்கு புறவெப்ப தாக்கத்துல டெல்டா ஹெச்ட பெருமானம் மைனஸ் வந்து இருப்பாரு. டெல்டா ஹெச்ட பெருமானம் மைனஸ்ல இருந்தா அவரு ஒரு புறவெப்ப தாக்கம். அவர் வந்து புறவெப்ப தாக்கம். சரியானே? புறவெப்பம். நான் இப்ப இதே தாக்கத்துக்கு தான் நான் இங்க வந்து இந்த புறவெப்பமா வந்து நான் கிராஃப் வந்து கிர போறேன். சரி, கிராஃப் வந்து கிரி பார்ப்போம். இது வந்து தாக்க ஆள்கூறு, வேறு தாக்க ஆள்கூறு, தாக்க ஆள்கூறு, இவர் சக்தி, இவர் சக்தி. கிலோ ஜூல் மூல் -1 வரப்போகுது சக்தி. சரியானே? கிலோ ஜூல் மூல் -1. அப்ப இங்க வந்து இதே சமன்பாடு தான் இங்க நான் யூஸ் பண்ண போறோம். அப்ப இங்க அவ்வளவு டெல்டா ஹெச்ட பெருமானம் மைனஸ்ல வர வேண்டி இருந்துச்சுன்னா டெல்டா ஹெச்ட பெருமானம் மைனஸ்ல வரணுமாக இருந்தா நம்ம கழிக்க போறோம். விளைவுல இருந்து தாக்கி கழிச்சு போறோம். அப்ப உங்களுக்கு வந்து விட வந்து மைனஸ்ல வரணுமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாக்கியிட வெப்ப உலுறை வித்தியாசத்துல கூட்டுத்தொகை வந்து உயர்வா இருக்கணும். தாக்கிட உயர்வா இருக்கணும். விளைவிட வந்து குறை இருக்கணும். அப்ப தாக்கிட வந்து கூட இருக்கணும், விளைவிட குறைய இருக்கணும். இந்த தாக்கத்தின்படி தாக்கியில இருந்ததுதான் உங்களுக்கு விளைவு வரப்போகுது. தாக்கியில இருந்தா விளைவு வரப்போகுது. ஆனா கிராஃப்ல வந்து தாக்கியிட சக்தி வந்து கூட இருக்கணும், விளைவிட குறை இருக்கணும். அப்ப தாக்கிட கூட இருக்கணும்னா தாக்கி மேல இருக்கு. தாக்கி மேல இந்த ஒரு இடத்துல இருப்பாரு. விளைவு இங்க வந்து ஒரு இடத்துல கீழே இருப்பாரு. விளைவு வரிப்படம் கீழே இப்படி வரும். வரப்போகுது வரிப்படம். அப்ப இங்க வந்து தாக்கி இருப்பாரு. A+B விளைவு இங்க இருப்பாரு. இந்த ரெண்டுக்கும் இடப்பாட்டு இந்த கெப் இருக்கு. இவரு தான் ஆனா தாக்கத்துல வெப்ப உலுறை வித்தியாசத்தை தருவாரு. டெல்டா ஹெச்ச வந்து தரப்போகுது. டெல்டா ஹெச்ச வந்து தரப்போகுது. இதுலயும் வந்து இந்த துணு தான் ஏவல் சிக்கல். ஏவல் சிக்கலா இருக்க போகுது. ஏவல் சிக்கலா வந்து இருக்க போறாரு. விளைஞ்சா இதான் அகவெப்பத்துக்கும் புறவெப்பத்துக்குமான இந்த கிராஃபா வந்து இருக்க போகுது. சரியானே? இந்த கிராஃபை வச்சா நீங்க கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? மூணாவது நம்ம இதுக்கான விடிய கண்டுபிடிச்ச இந்த தாக்கம் தந்திருக்கிற தாக்கம் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமானு கண்டுபிடிச்ச வேண்டி வரும். அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமானு வந்து கண்டுபிடிச்ச வேண்டி வரும். அதுக்கு முதலாவது நீங்க டெல்டா ஹெச்சிட வந்து பெருமானத்தையும் அதன் குறியீடையும் வந்து கண்டுபிடிச்ச வேண்டி இருக்கும். அவ எப்படி கண்டுபிடிப்போம்னா அவன் வந்து ஒவ்வொரு பிணைப்புக்குமான பிணைப்பு சக்தி தந்திருக்கான். ஒவ்வொரு பிணைப்புக்குமான பிணைப்பு சக்தி நம்ம தந்திருக்கானா இல்லையா? தந்திருக்க தாக்கம் என்னத்த H2 கேஸ், ஒரு மூல் H2 கேஸ், ஒரு மூல் Cl2 கேஸோட தாக்கம் புரிந்து எனக்கு 2 மூல் HCl கேஸை விளைவா தருகிறது. 2 மூல் HCl கேஸை விளைவா தருகிறது. இப்ப நீங்க இந்த H2 கேஸுக்குள்ளால போனீங்களா இருந்தா அதுக்குள்ளால வந்து HH வந்து பிணைப்பு இருக்கு. இப்ப எத்தனை பிணைப்பு இருக்காரு? ஒரு மூல், ஒரு பிணைப்பு இருக்கு. இப்ப Cl2க்கு போனீங்கன்னா வந்து Cl பிணைப்பு எத்தனை இருக்கு? இப்படி 1 தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு மூலை
இப்ப HCl-க்கு போனீங்கண்டா பிணைப்பு எப்படி இருக்க போறோம்? ஹைட்ரஜனுக்கும் சிஎலுக்கும் இடையில இந்த பிணைப்பு HCl பிணைப்பு இருக்கும். இப்ப எத்தனை பிணைப்பு இருக்க போதாம்? 2 இருக்க போகுது. ஏன்னா 2 மோல். சரியான 2 இருக்க போகுது. இப்ப அவன் ஒவ்வொரு பிணைப்புக்குமான வந்திருக்கான்டா பிணைப்பு சக்தி வந்திருக்கான். ஏன்னா பிணைப்பு சக்தியை தார நேரம் நாம ஒரு தாக்கத்திர வெப்ப உலரை கண்டுபிடிச்சதுக்கு இந்த தாக்கத்திர வெப்ப உலரை கண்டுபிடிச்சு நாம வேறொரு சமன்பாடு பயன்படுத்துவோம். என்னண்டா அது டெல்டா H கண்டுபிடிச்சு இந்த பிணைப்பு சக்தி தார நேரத்துல டெல்டா H உடையும் பிணைப்பு உடையும் பிணைப்பு பிணைப்பு மைனஸ் டெல்டா H உருவாகும் பிணைப்பு டெல்டா H உருவாகும் பிணைப்பு. சரியானே? டெல்டா H உடையும் பிணைப்பு மைனஸ் டெல்டா H உருவாகும் பிணைப்பு இதுல போட்டு காணப்படும். இந்த தாக்கம் நடக்க நேரம் இந்த H2 கேஸும் Cl2 கேஸும் தாக்கி தான் நெட்சியல் வரப்போகுது. அப்படி நெட்சியல் உருவாகணுமா இருந்து நடக்கணும் இந்த H2 கேஸ் இருக்குது HHக்கு இடையிலான இந்த பிணைப்பு பிரேக் ஆகணும். இந்த பிணைப்பு உடையணும். அதே நேரம் இந்த Cl2 இருக்குது இந்த Cl பிணைப்புட இந்த பிணைப்பு உடைய வேண்டி வரும். ரெண்டும் உடைஞ்சி இதுல இருக்குது 2 ஹைட்ரஜன் வரும். இதுலயும் 2 Cl அணுக்கள் வரும். அதுல ஒவ்வொன்றோடையும் வந்து HCl-ம் ஹைட்ரஜனும் Cl-ம் ஜாயிண்ட் ஆகி இங்க வார நேரம் 2 HCl வந்து உருவாக போகுது. இப்படிதான் இந்த தாக்கம் நடக்க போகுது. அவங்க உருவாகுத பிணைப்புக்குள் வந்து உடையுத பிணைப்பு HH பிணைப்பும் Cl பிணைப்பும் உருவாகுத பிணைப்பு வந்து HCl பிணைப்பு. அதை நாம் அடையாளம் கண்ட பிறகு ஒவ்வொரு தாக்க பிணைப்புக்குமான பிணைப்பு சக்திகளை போட்டு பிரதியிட போறோம். உடையுத பிணைப்புகள் இந்த இருக்காது. இப்ப HH பிணைப்புட பிணைப்பு சக்தி நமக்கு தந்திருக்கான். எத்தனையாம் HH பிணைப்புட 430 ஒரு மூல்ற வந்து 430 உடையுது வந்து ஒரு மூல் தானே அப்ப 430 பிளஸ் Cl பிணைப்புட பிணைப்பு தந்திருக்கான் 240 ஒரு மூல் தந்திருக்கான். அப்ப நம்ம ஒரு மூலை போட போறோம். இங்க உடைய போறதும் ஒரு மூல் தான். மைனஸ் இங்கால உருவா போற பிணைப்பு HCl பிணைப்புட பிணைப்பு சக்தி தந்திருக்கான் 430 HCl 430 இப்படி எத்தனை 2 மூல் உருவாக போகுது. 2 மூல் பிணைப்பு உருவாக போகுது. அவையே சுரிக்கூடா நம்மட வேலை. 430 240 0 4 3 7 4 2 6 மைனஸ் என்ன வரப்போகுது 0 6 4 8ன்னு வரப்போகுது. சரியானே? இது வந்து சுருக்கூட்ட என்ன வரப்போகுது விட நமக்கு மைனஸ்ல வருகிறது. மைனஸ்ல வந்து விட வாரத்தால இது என்ன தாக்கம்? ஒரு புறவெப்ப தாக்கம். இவர் என்ன தாக்கம்? ஒரு புறவெப்ப தாக்கம். புறவெப்ப தாக்கம்ன்றதால உங்களுக்கு புறவெப்ப தாக்கத்துக்கான சக்தி கிராஃப் எப்படி வரப்போகுது? புறவெப்ப தாக்கத்துக்கான சக்தி கிராஃப் எப்படி வரப்போகுது? இந்த இருக்காரு கீழுக்கு இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு சக்தி கிராஃப் கிடைக்கணும். கீழுக்கு இருக்கிற மாதிரி வார கிராஃப் எல்லாம் வச்சுட்டு மற்ற கிராஃப் எல்லாம் வெட்டி விடுங்க. அப்படின்னா 1 2 வரும். 3 4 5 கிராஃப் எல்லாம் வரமாட்டான். 3 4 5 கிராஃப் எல்லாம் அகவெப்பத்துக்கான கிராஃப். அப்ப உங்களுக்கான விடிய வரப்போகுது 1 2 மட்டும்தான். இப்ப நீங்க விடிய கண்டுபிடிச்சாச்சு. ஆனா விடிய கண்டுபிடிச்சா மட்டும் போதாது. ஏண்டா அவன் நீங்க டெல்டா H பெருமாதத்தையும் போட்டு வச்சிருக்கான். பாத்தீங்களா? மோலாதுல வந்து 190 போட்டிருக்கான். 240 போட்டிருக்கான். அப்படி நீங்க அதையும் கண்டுபிடிச்ச வேண்டிய வரும். இப்படி கண்டுபிடிச்சிங்களா இருந்தா 670 860 860 இருந்து 670 கழிச்சுங்க என்ன வரப்போகுது 0 இங்கால வந்து 9 ஒன்று வரும். அப்போ மைனஸ் 190 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 மைனஸ் 190 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. அப்ப வெப்பொருள் வித்தியாசம் -90 வார விட மோலாவது ஆன்சர் மட்டும்தான். அப்ப இதுக்கான விட வந்து மோலாவது. நான் இங்க பயன்படுத்தின இந்த சமன்பாட்டை தான் நான் ஆரம்பத்துல கிளாஸ் தொடங்கிய நேரம் விளங்கப்படுத்தின அந்த கேள்விக்கு பயன்படுத்தணும். சரியா? அப்படி பயன்படுத்தி எடுத்தோம்னா விட வந்து சரியா வரப்போகுது. அங்க விட சரியா வந்துச்சியான்னு எனக்கு வந்து பிளஸ்ல வருது. ஆனா விட வந்து மைனஸ்ல வரணும். சரி அதை வந்து கடைசிக்கு நான் விளங்கப்படுத்த முடியும். தேவையானதான நோட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அப்புறம் வந்து அடுத்த கேள்விக்குள்ள போவோம். 2023 ஆண்டு வந்த 19வது MCQ. 2023 ஆண்டு வந்து 19வது MCQ. 2023 ஆண்டு வந்து 19வது MCQ. 19வது MCQ போப்பாரு. சரியானே. என்ன சொல்ல 19வது MCQ வந்து என்ன சொல்ல 19வது MCQ 3 தாக்கம் தாரான். 3 தாக்கத்தை தண்டு போட்டு 3 தாக்கத்துக்குமான வெப்ப உளிரை வித்தியாசம் தாரான். தண்டு போட்டு கடைசிக்கு ஒரு தாக்கம் தாரான். NH3 கேஸ் பிளஸ் 2 O2 கேஸ் விளைவிட பக்கம் HNO3 எக்வஸ் பிளஸ் H2O லிக்விட் வந்து வெப்பநிலை தீயினாலான டெல்டா ஜி கேட்கான். வெப்பநிலை தீயினாலான டெல்டா ஜியோட பெருமானதை கேட்கான். அது கிப்ஸின் சுயாதீன சக்தி கேட்கான். கிலோ ஜூல் மூல் மைனஸ்ல கேட்டிருக்கான். இப்ப நான் தந்திருக்க 3 தாக்கத்தையும் வந்து எழுத போறேன். சரியானே. இப்ப 4 NH3 கேஸ் பிளஸ் 5 O2 கேஸ் விளைவில் வரப்போகுது 4 NO கேஸ் பிளஸ் 6 H2O லிக்விட் வரப்போகுது. சரியானே. இதை தாண்டு நான் மோலாவது தாக்கம்னு எடுக்கேன். மோலாவது தாக்கம்னு எடுக்க போறேன். இதுல வெப்பொலி வித்தியாசம் தந்திருக்காங்க வந்து வெப்பொலி தான் டெல்டா ஜி தந்திருக்காங்க -1010 -1010. அடுத்து 2வது தந்திருக்காங்க வந்து 2 NO2 கேஸ் அதனால விளைவுல வரப்போகுது வந்து 2 NO கேஸ் பிளஸ் O2 கேஸ்ன்னு வரப்போகுது. இது வந்து 2வது தாக்கம். இந்த தாக்கத்துக்கான டெல்டா ஜி வந்திருக்காங்க வந்து +70 +70 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. அடுத்த 3வது தாக்கம் வந்திருக்காங்க வந்து 4 NO2 கேஸ் பிளஸ் O2 கேஸ் பிளஸ் O2 கேஸ் பிளஸ் 2 மூல் H2O லிக்விட் 2 மூல் H2O லிக்விட் ஆள வரப்போகுது வந்து 4 மூல் HNO3 எக்வஸ் வரப்போகுது. இவர் 3வது சமன்பாடு. இந்த தாக்கத்துக்கான டெல்டா ஜி வந்திருக்கான் -170 -170 வந்திருக்கான் -170. அவன் என்ன தாக்கத்துக்கான டெல்டா ஜியை கேட்கான்னா இதான் நமக்கு தேவையான தாக்கம். NH3 கேஸ் பிளஸ் 2 O2 கேஸ் அங்கே விளைவுல வரப்போகுது வந்து HNO3 எக்வஸ் பிளஸ் H2O லிக்விட் வந்து வரப்போகுது. இந்த தாக்கத்துக்கான டெல்டா ஜி தான் நம்முடைய கேள்வி. இந்த தாக்கத்துக்கான டெல்டா ஜி தான் நம்முடைய கேள்வி. இவரை வந்து ஒரு 4வது தாக்கம்னு எடுத்துக்குவோம். இவரை வந்து ஒரு 4வது தாக்கம்னு எடுத்துக்குவோம். அப்ப எடுத்தோம்டா இப்ப நம்ம வந்து கையில 3 தாக்கங்கள் இருக்கு. நமக்கு தேவையான தாக்கம் 4வது தாக்கம். இது நம்ம அச்சர கணித முறையை பயன்படுத்தி காணுவதா இந்த கேள்விக்கு வந்து லேசான முறை. அடுத்து வெப்ப ரசாயன சக்கர மேலாங்கீரி வந்து கொஞ்சம் இது காணுவது வந்து கஷ்டமான கேள்வி. ஆனா அச்சர கணித முறையை பயன்படுத்தி காணுவது வந்து இதுக்கு லேசா இருக்கும். அது கொஞ்சம் வந்து நாம என்னன்னா யோசிச்ச வேண்டி இருக்கும். டக்குன்னு வந்து ஐடியா எடுக்கணும். இதை கூட்டணும், இதை கழிச்சணும் வந்து டக்குன்னு ஐடியா வரணும். சரியானே. எனக்கு தேவையானது வந்து தாக்கத்து இருக்கிறது வந்து NH3 கேஸ் வரணும், O2 கேஸ் வரணும், அதே நேரம் HNO3 வரணும், HNO3 வர வேண்டி இருக்கும். அடுத்தது வந்து H2O வரணும். மற்ற ஒத்துருமே எனக்கு வரப்போறாரு. இந்த தாக்கத்தில் இருக்கிற NO2 வந்து வரப்போறாரு. அதே நேரம் NOவும் வந்து வரப்போறாரு. அப்ப நான் என்ன செய்யணும்? 2யும் வந்து இல்லாம பண்ண வேலையை வந்து பார்க்க வேண்டி இருக்கும். இப்ப அப்படி எப்படி நாம இல்லாம பண்ண போறோம்டா, இப்ப வந்து மீட்டிங் கட் ஆக போகுது. நான் அதை வந்து திரும்ப ஜாயின்ட் ஆக நான் விளங்கப்படுத்தி விடுவேன். சரியா? அதே லிங்க்ல ஜாயின்ட் ஆகுங்க.